அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 9 ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எட்ஜெக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 23,754ல நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மைனஸ் நம்மளுக்கு 820 பாயிண்ட் வந்து மைனஸில் காமிச்சிட்ருக்காங்க. இப்படியே ஓப்பன் ஆகுமா அப்படின்னு கேட்டால், அப்படிலாம் ஓப்பன் ஆகணும்னு அவசியம் இல்லை. எப்படி வேணுமானாலும் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இண்டிகேஷன் நம்மளுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம சார்ட்டில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 24,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் அது ஒரு சைக்காலஜி லெவல். அப்போ நம்மளுக்கு 24,000ங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ ஏடிஎம் 24,450 காலன் புட்டை செல் அடிச்சவங்க இந்த 24,000க்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அப்படின்னா, ஒரு பேனிக் அவங்களுக்கு வந்து லாஸ் வர்றப்ப அவங்க ஒரு பேனிக் வந்து அந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி ஓகேங்களா? அப்போ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகணும் அப்படின்னா இவங்க பயப்படணும். இந்த 24,000க்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகிறப்ப இந்த புட் செல்லர் வந்து பேனிக் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போகும். இல்லை அப்படின்னா ஓப்பனை எங்கே வேணுமா 23,800ல இப்போ நம்மளுக்கு காமிச்சிட்ருக்காங்க. அப்போ 23,800ல ஓப்பன் பண்ணிட்டு சடனாக மேலே வரும். மார்க்கெட் வந்து மேலே வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ஏரியா உள்ளார 24,000க்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு பேனிக் செல்லிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இது ஏடிஎம் ரெண்டையும் சேர்ந்து செல் அடித்தவங்க பயப்படக்கூடிய இடம் வந்து இந்த 24,000க்கு பிலோ ட்ரேட் ஆகிற வச்சுருந்தான் ஒரு பேனிக் செல்லிங் வரும். இல்லை அப்படின்னா இது உள்ளார வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு சைடு வேவாக கொண்டுட்டு போயிட்டு இன்றைக்கி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ ஓப்பன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு எபோ ஓப்பனுக்கு பிலோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் இதில் கிடைக்கும். அப்போ ஓப்பன் ஆனோட்டி ஒரு ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 30 மினிட்ஸில் 50 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஹை லோ வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அப்போ 9:15க்கு ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 9:30 வச்சு அமைதியாக இருந்துட்டு இந்த ஹை லோ வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இந்த இந்த லோக்கு கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். இந்த லோவை பிரேக் பண்ணல, அது லோக்கு மேலேயே ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு சைடு வேவாக மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். சைடு வேவாக போயிட்டு அப்படியே செகண்ட் ஹாஃபில் அப்படியே இந்த ஹையை வந்து தொடுறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இதுதான் நான் இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட்டில் நம்ம பார்ப்போம். 1 ஹவர் சார்ட்டில் நம்மளுக்கு இந்த 24,000ங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த இடத்துக்கு கீழே ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா 23,800 இந்த 23,800லாம் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா வெர்டிக்கலாக மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து ஒரு 500 to 700 பாயிண்ட் வந்து வெர்டிக்கல் ஃபாலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி அது நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்காது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இந்த ஏரியாக்குள்ளே அவங்க என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படின்னா 24,000 எபோவ் ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டோட சைடு வேவாக முடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ 23,800க்கு பிலோ ட்ரேட் ஆகுறாங்க, 24,000க்கு எபோவ் போகலை, மார்க்கெட் இங்கே 23,800 ஓப்பன் ஆகிட்டு 24,000க்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கான 1000 பாயிண்ட் இறங்குங்க. இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து 23,800க்கு பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு 700 to 800 பாயிண்ட் வெர்டிக்கல் ஃபாலிங் மார்க்கெட்டில் இருக்குது நிஃப்டியில். இதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஓப்பனுக்கு எபோ ஓப்பனுக்கு பிலோ அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ மார்க் பண்ணிட்டு இதுக்கு கீழேயா இதுக்கு மேலேயான்னு பாருங்கள். நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் பிலோ ட்ரேட் ஆனாங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல சைடுவே போயிட்டு பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த லோவை பிரேக் பண்ணுறப்ப. அப்போ இந்த லோக்கெலாம் வரப்போ மார்க்கெட் லோவில் ட்ரேட் ஆகிறப்ப இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.